இனியும் நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அருமையான கூட்டணி அமைந்திருக்கு. தமிழகத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு ஒரு அருமையான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய மாநில தலைவர், புதிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்ல இருக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். இதுவரைக்கும் ஒரு மாநில தலைவர்னா நீங்க சென்னையில போய் பார்க்கணும், கமலாலயத்தில் காத்து இருந்து பார்க்கணுங்கிற காலம் எல்லாம் இல்லாம ஒரு அரை மணி நேரம் தொலைவுல நம்மளுடைய மாநில தலைவரை எப்படாலும் நம்ம பார்த்துக்கலாம். இனி மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் எல்லாரும் கூட இனிமேல் திருநெல்வேலியை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய பகுதிக்கு, தென் மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்த சூழல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய கட்சியை கிளை அளவுல நம்ம பலப்படுத்தல அப்படின்னா வேற எந்த சூழ்நிலையில நம்ம பலப்படுத்த முடியும் நம்ம கட்சியை? நமக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு துணையா இருக்கிறார், பக்கபலமா இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம இங்க சாதிச்சுக்கிட்டு நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா வேற எந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ண முடியும்? அதனால நம்மளுடைய பணி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு எப்படி அம்பேத்கர் அவர்கள் புரட்சி செய்து அவருக்கு எல்லா இடத்திலையும் அவருடைய உரிமை மறுக்கப்பட்டது. அண்ணன் சொல்லிட்டு இருந்த நம்ம அவருடைய வரலாறு கேட்கும் போது எல்லா இடத்துலயும் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல, அவர் உட்கார வேண்டிய இடத்துல இருந்து, தண்ணி குடிக்கிற இடத்துல இருந்து, லண்டன் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லா இடத்துலயுமே அவருக்கான உரிமை மறுக்கப்பட்டது. ஆனால் அவர் பதவிகளுக்காகவோ இதுக்காகவோ அவர் போல போயிருந்தார்னா அவர் இன்னைக்கு புரட்சியாளராக இருந்திருக்க மாட்டார். தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். 2 பேர் தான் அண்ணன் சொன்ன மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. நேரு அவர்களுடைய அமைச்சரவை நடந்துட்டு இருக்கும்போது 2 பேர் தான் எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் என்று உள்துறை அமைச்சராக இருந்த ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களும், சட்டத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்களும் எனக்கு இந்த பதவி துச்சம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வந்தாங்க. இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு புரட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய ஷாம் பிரசாத் முகர்ஜி நம்மளுடைய பாரதிய ஜனசங்கத்தை தொடங்கி அவருடைய கொள்கையில நம்ம வழிநடத்தி இன்னைக்கு இந்த நாட்டையே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி. சகோதரர்களே, இந்த அம்பேத்கர் ஜெயந்தி நாளில், அவருடைய நினைவை நம்ம போற்றக்கூடிய நாளில் நம்ம ஒரு சபதம் ஏற்கணும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும். அத்தனை சமுதாய மக்களுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி சபதம் ஏற்று இன்னைக்கு பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அதுக்கு இன்னைக்கு இந்த ஒரு புண்ணிய நாள்ல நம்ம சபதம் ஏற்கணும்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில்